ஒரு காட்டில் பிங்கின்ற குருவியும் அதுக்கு லில்லி ரோஸ்னு 2 பொண்ணுங்களும் இருந்தாங்களாம். கண்ணுங்களா கண்ணுங்களா, எப்பையும் யாரையும் அடிக்கக்கூடாது, சண்டை போடாம விளையாடணும். அப்பத்தான் நம்மளுக்கு கடவுளும் நல்லது பண்ணுவாரு. புரியுதா கண்ணுங்களா? நாம யாரு பொருள் மேலையும் எப்பையும் ஆசைப்படவே கூடாது அப்படின்னு சொல்லுச்சான். அம்மா, நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன். இது என்னம்மா விளக்கு? நம்ம வீட்டில் எப்பயுமே இது இருந்துக்கிட்டே இருக்கு. இது யாரும்மா கொடுத்தா? அதுக்கு விளக்கு எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, நம்ம பாட்டி எங்க அம்மாவுக்கு இதை பரிசா கொடுத்தாங்களாம். எங்க அம்மாவும் எனக்கு பரிசா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுச்சான். அண்ணா, வாங்கண்ணா வாங்க. எப்படி இருக்கீங்க? ஃபாரின்ல இருந்து எப்போ வந்தீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை. வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கண்ணா? நீங்கள் ஒரு தகவலும் சொல்லலையே. ஃபாரின்லேருந்து எப்போண்ணா வந்தீங்க? நேற்று தான் வந்தேன் பிங்கி. எனக்கு இந்த வீடு ரொம்ப தேவைப்படுது. நான் ஃபாரின்ல இருந்தனால இந்த வீடை யூஸ் பண்ணல. இப்போ இந்த வீடு எனக்கு தேவைப்படுது. நீ வீட்டை காலி பண்ணிக்க பிங்கி அப்படின்னு சொல்லுச்சான். என்னண்ணா திடீர்னு வீடை காலி பண்ணுன்னு சொல்கிறீங்க? இத்தனை வருஷம் நான் இந்த வீட்டில் தானே ஒத்துக்கி இருந்தேன். திடீர்னு வீடை காலி பண்ணுனா நான் எங்கண்ணா போவேன் அப்படின்னு சொல்லுச்சான். அடுத்து நாமளும் அண்ணன் வீட்டில் ரொம்ப வருஷமாக ஒத்துக்கி இருந்துட்டோம். இப்போ வீடை காலி பண்ணி கொடுன்னு அண்ணன் கேட்குறாரு. நாமளும் நல்ல முறையாக அவருக்கு வீடை காலி பண்ணி கொடுக்கலாம். காக்கா அண்ணா, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இடம் இருக்குமானா எங்கள் வீட்டை காலி பண்ண சொல்லி ஓனர் சொல்லிட்டாரு. நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கண்ணா. எங்க பிங்கி, நானே 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல பிங்கி. என் வீடு எங்களுக்கே போதுமானதா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சான். அடுத்து அந்த குருவி, சரி, நம்ம மயிலக்கா கிட்ட போய் வீடு கேட்கலாம். அவங்க 2 வீடு வச்சிருக்காங்க, போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுச்சான். மயிலக்கா, என்ன வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்கக்கா. கொஞ்சம் உங்ககிட்ட தான் 2 வீடு இருக்குல்ல, ஏதாச்சும் ஒத்திக்கி கொடுங்கக்கா. மயிலக்கா, என்னடிமா கேக்குற? இப்பதான் என் வீட்டுக்கு புதுசா ஆளை குடி வச்சேன். நீ முதலையே சொல்லக்கூடாதா? உனக்கு நான் வீடு கொடுத்திருப்பேன்ல அப்படின்னு மயிலக்கா சொல்லுச்சான். இப்படியே மறுநாள் காலையிலையும் நாம போய் வீடு தேடலாம் அப்படின்னு குருவி நினைச்சுச்சான். இன்னைக்காச்சும் நாம வேமா வீடு தேடணும். நாலு தான் வேமா போகுது, ஆனா யாரும் வீடு இல்லைன்னு சொல்றாங்க. சரி, நம்ம காட்டுல போய் கேட்கலாம். மானண்ணா, உங்க வீட்டுல ஏதாச்சும் காலி ஆயிருந்தா சொல்லுங்கண்ணா. எங்க வீட்டை காலி பண்ண சொல்லி ஓனரு சொல்லிட்டாரு. அதனால நான் காலி பண்ணணும். அப்படியா பிங்கி? என் வீட்டில் ரொம்ப தண்ணி பிரச்சனை பிங்கி. உனக்கு என் வீடு செட் ஆகாது பிங்கி. நீ வேற ஏதாச்சும் வீடு இருந்தா பார்த்துக்கிறவையா அப்படின்னு அந்த மானண்ணா சொன்னாங்களாம். சரி, நாம அடுத்த வீடை பார்க்க போலாம். என்னன்னே தெரியல, இப்ப யாருமே வீடு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வீடை தேடி போச்சான். அக்கா பார்த்தக்கா, எங்க வீடை வேமா காலி பண்ண சொல்லியிருக்காங்கக்கா. நீங்க ஏதாச்சும் வீடு இருந்தா எனக்கு கொடுக்க முடியுமா அக்கா? நான்
ரொம்ப சுத்தமா வச்சுக்குவேன்க்கா. அந்த வாத்தக்கா, ஐயோ நீ முதலே சொல்லக்கூடாதா? நேத்து தான் என் வீட்டுக்கு புதுசா வந்து பால் காய்ச்சினாங்க. அப்படின்னு சொல்லுச்சா. சரிக்கா, இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி எப்பயும் போல வீட்டுக்கு போச்சான். என்ன, என் பிள்ளைகளுக்கு நான் இன்னும் உண்மையே சொல்லலை. இந்த வீடை வேற காலி பண்ண சொல்லியிருக்காங்க. என் பிள்ளைகளும் வளர்ந்து பெரிய மனுஷனா எப்படித்தான் நான் பார்த்துக்க போறேனே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிங்கி வீட்டுக்கு போச்சான். எனக்கு யாருமே வீடு தர மாட்டாங்க. அம்மா அம்மா, நீ எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணவே மாட்டியாம்மா? அப்படின்னு அந்த விளக்கை பார்த்து சொல்லிக்கிட்டு பிங்கி குருவி போனோடனே அந்த விளக்கு காத்துல கீழே விழுந்துருச்சான். அந்த விளக்க நம்ம பிங்கி குருவி மேலே எடுத்து வச்சுச்சான். அதுல இருந்து ஒரு பூதம் வந்துச்சான். நான் உங்கள் அடிமை, உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பூதம் கேட்டுச்சான். அதுக்கு பிங்கி, வீடை வேமா காலி பண்ண சொல்லிட்டாங்க, எனக்கு புது வீடு வேணும் அப்படின்னு சொல்லுச்சான். அப்படியே ஆகட்டும், உனக்கு புது வீடு நான் தர்றேன். அப்படி தந்த வீட்டில் நம்ம பிங்கி சந்தோஷமா வாழ்ந்துச்சான்.